உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. வருடந்தோறும் தை அமாவாசையை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ லோகாத்தம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ பிரத்திங்கரா தேவி அம்மனுக்கு ஓமம் நடத்தி பக்தர்கள் வேண்டுதலில் ஈடுபட்டனர். சென்னை புளியந்தோப்பு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ லோகாத்தம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ பிரத்திங்கரா தேவி அம்மனுக்கு கொல்லிமலை பசுமை சித்தர் கலந்து கொண்டு சிறப்பு ஓமம் பூஜை செய்தார். ஓமம் பூஜை முடிந்த பின்னர் பக்தர்கள் சித்தரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டனர். கொல்லிமலை பசுமை சித்தர் வாய்பேச முடியாத பக்தரை திருச்செந்தூரில் ஓம் முருகா மூலமந்திரத்தை உச்சரிக்க வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் ராஜேஷ்குமார் சிறப்பு ஓமம் பூஜையில் கலந்து கொண்டார். கோவில் தர்மகர்த்தா BR பாலு தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ லோகாத்தம்மன் ஆலயத்தில் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாத்தீங்களா? இது தண்ணி மேல நம்ம நடக்குது. நாம எதுக்கு விமதி போடுறோம்? எது அக்னி எதிர்ப்புல தண்ணி மேல எரியுமா? நேற்றுக்குள்ள பண்றோம்ல, இதான் நீர் மேல் நெருப்பு. சொல்லுங்க, இது ஒரு மூலிகை இருக்கு. பாத்தீங்களா? நீங்க கெமிக்கல் பிளாஸ்டிக்ல ஏற்றி வச்சது அவரு பொறுத்துறது. அப்ப நம்ம செய்ய வேண்டியது பாத்தீங்களா? சொல்லுங்க, ஒளியா இருக்கணும். சொல்லுங்க, ஒளியா இருக்கணும். நல்ல ஒளிய பார்க்கணும். பிறந்த உடனே தீபத்தை பார்க்கணும். நம்ம பார்க்கணும். தீபத்தை பார்க்காம வேற எதை பாக்குறீங்க? அப்ப அதனாலதான் அது பிரச்சனை வர்றது. இந்த ஒளிய பார்க்கணும். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, ஒளியா இருக்கணும். ஒளி சொல்லுங்க, 3 தடவை ஒளி சொல்லுங்க. விநாயகரே, உச்சந்தி விநாயகரே, அந்த தொந்தி கணவரிக்கோ, அந்த சுத்திர மணியனுக்கோ கோடி கோடி நமஸ்காரம். இப்படி போடணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்படி 108 ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. என் அன்பு பணிந்து என்னை கூப்பிட்டாங்க கொல்லிமலையில. ராஜேஷ் வக்கீல் ஐயாவும் இவங்க எல்லாம் நண்பர்கள். இன்னும் நிறைய அதிகாரிகள்லாம் என்னை கூப்பிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கங்கன்னு சொன்னாங்க. வந்தேன், பார்த்தேன், என்னால தாங்க முடியல, அவ்வளவு கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள இந்த பூஜை பண்ணிட்டு போனோம். மிக நல்லா இருக்காங்க. என்ன வேணுமோ அவங்களுக்கு கிடைச்சது. அதே விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போன ஆண்டு செஞ்சா அவசரப்பட்டு எல்லாரும் ஒரே மாதிரி போட்டாங்க. பயங்கரமான புகை அவங்களை எல்லாம் ஒரு கிளப்பிடுச்சு. இன்னைக்கு அட்வான்ஸா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். வர நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். விடிய செய்யலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த அக்னி ஏன் போடுறோம்னு கேட்டீங்கன்னா, உங்க துஷ்ட சக்தி அத்தனை வெளியே மாறிடுது. இதுக்காக இவர் மட்டும் இல்ல, பாருங்க, அவர் வயசுக்கு இது செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. இன்னொரு கோயில் போன கட்ட ஆளுல அவர் மரணம் ஆயிட்டாரு. உயிர் இருக்கும் போதுதான், உயிர் போன பிறகு எதுவுமே இல்லை. ஆன்மா செத்து போனாலும் அது என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் முன்னோர்களுக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய நாள் தை அமாவாசை அன்று பிரத்திங்கரா தேவி என்ன செய்வன ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு தெய்வ பிசாசு எது இருந்தாலும் இன்னைக்கு மாறக்கூடிய நாள். எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். நீங்க இந்த எடுத்து காட்டினாதான் உலகத்துக்கு தெரியும். அதுக்காக தான் உங்களை எல்லாத்தையும் கூட்டு வந்தது. இவங்களை கூட பார்த்தது கூட எப்படி பார்த்தாங்க தெரியுமா? வண்டியில பார்த்தாங்க. திருவண்ணாமலை படிச்சவங்களும் அந்த படிச்சவங்களுக்கு அந்த வேலையை பாருங்க. அது சரியில்லை, இது சரியில்லைன்னு புறணியை பார்த்து வீண் பம்புகள் வழக்கு பண்ணாதீங்க. கோவில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கணும். நாடு நகரம் நல்லா இருக்கும். நல்லாட்சி புரிய முருகன் தான் ஆட்சி பெறணும். நல்லாட்சி புரிஞ்சாதான் நாடு நகரம் நல்லா இருக்கும். இதனால இந்த நிலை மாறணும்னா உண்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, சித்தர்களுடைய ஆட்சி வந்தாலும் காப்பாற்ற முடியும். சித்தனுக்கெல்லாம் சித்தன், பித்தனுக்கு பித்தாலும் முருகனோட ஆட்சி வரணும், எம்பெருமானோட ஆட்சி வரணும். சக்தியோட அருள் இருந்தாதான் முடியும். அண்ணாமலைக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அருள்மிகு லோகமாத்தம்மன் கோயில் சார்பாக எங்களுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று பிரத்யங்கரா தேவி அவர்களின் விசேஷ பூஜை நடைபெறுகிறது. அதே வகையிலே கடந்த 5 ஆண்டுகளாக தை அமாவாசை என்று இந்த ஆலயத்திலே பெருமையும் சீரும் சிறப்பும் மிக்க பெருமையான பசுமை சித்தர் அவர்களின் தலைமையிலே தை அமாவாசை பிரத்யங்கரா தேவி பூஜை விசேஷமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தை அமாவாசை பிரத்யங்கரா தேவி பூஜை என்பது நம் அனைவரின் இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி ஏவல் பில்லி சூனியம் போன்ற கொடுமையான நிகழ்வுகளிடம் நமக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவையும் இந்த பூஜையையும் ஆலயத்தின் தலைவராக திரு பாலு அவர்கள் தலைமையிலும் மற்றும் இங்க இருக்கும் பக்த கோடிகள் அனைவருடைய ஆதரவுடனும் ஒவ்வொரு வருடம் நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது. இந்த வருடம் பசுமை சித்திரவரின் 6ஆம் ஆண்டு என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பூஜை கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் அம்மாவின் ஆசையை பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். ஸ்ரீ லோகமாதம்மன் ஆலயம் 1910ஆம் ஆண்டு ஆலயம் நிறுவப்பட்டது. இன்று 114வது ஆண்டு இந்த ஆலயத்தின் விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் சிறப்பம்சம் என்னவென்றால், இங்க 100 நாள்ல இந்த கோயில் கட்டணும். அப்பாலாயம் பண்ணி 100 நாள்ல கட்டின இந்த கோயில் இது அம்மனுடைய அருளாலும் நம்முடைய சாருடைய தயவாலும் இது சிறப்பாக 100 நாளில் கட்டப்பட்ட இந்த ஆலயமாகும். இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு சிறப்பும் பெரும்பாலும் இங்க திருமணங்கள் நடைபெறுகின்றது. திருமணம் நடைபெறுகின்ற அந்த மணமக்களுக்கு அடுத்த ஆண்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்கள் இங்க சீமந்தம் பண்ணவங்களுக்கு சுகப்பிரசவம் நடந்திருக்கு. இது 100% அம்மாவுடைய அருளால நடக்கின்ற ஒரு விசேஷ நிகழ்வு. இதெல்லாம் நிறைய சக்தி வாய்ந்த இந்த அம்மன் கோயிலால நாங்க இங்க பெரும்பாலும் இந்த பகுதியில இஸ்லாமியர்களும் அல்லோலியாவும் இருக்கிற பகுதியில் நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டி காத்து கொண்டு இருக்கின்றோம். உங்களை போன்ற பெரியவன் போல ஆதரவுகள் இணைந்து நாங்கள் அருமையாக இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். நல்லபடியாக நடத்தி கொண்டது உங்களோட ஆதரவு எல்லாம் தேவை. எல்லாரும் பக்கமாக இருந்து மேலும் இந்த ஆலயத்தின் சிறப்புகளை வெளியில் எடுத்து வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்ற அருமை சகோதரர் இளங்கோவன் என்று ஒரு தொழிலதிபர் நம்முடைய பகுதியிலே ராமலிங்க விலாசன் ஹோட்டல் பாத்தீங்கன்னா அங்க ஹோட்டல் எனக்கு அதை டிரான்ஸ்போர்ட் வண்டியே இருக்காது. எங்க சின்ன வயசுல இருக்கும்போது இல்ல மாசம் பிரத்திங்கரா தேவிக்கு மாசம் நடைபெறுகிறது. பிரத்திங்கரா தேவி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்றைக்கு இதே மிளகு வத்தல போட்டு நாங்க அண்டாநெறிய ஒரு மிளகு போட்டு பணம் ஒரு நெடி வெளியே வராது. அது அம்மனுடைய சக்தியா அம்மனோட அருளோ அது தெய்வீகமான அந்த அருமையான ஒரு நிகழ்வாக இது. இப்போதான் இந்த கோயில் கட்டின பிறகு அந்த 6-7 வருஷமா நாங்க இந்த பிரத்யேகா தேவி அம்மனை அமர வச்சு அவங்களுக்கு யாகம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அமாவாசை மாசம் சிறந்த என்னன்றா இந்த தை அமாவாசை மாற்றம் என்னவென்றால், இந்த தை அமாவாசையோட சிறப்பு என்னவென்றால், ஆதி பராசக்தி படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஆதி பராசக்தி பக்தர் அவர் அவரு ஏகத்துல இருப்பார். அவரு இதுல இருப்பாங்க, ஜபத்துல இருப்பாரு. அப்போ ராஜா வந்தப்போ ஒரு பார்க்க தெரியாது, அவருக்கு ராஜான்னு தெரியாது. ராஜா எழுப்பி கேட்பாரு, இந்த மாதிரி நீங்க இப்ப இந்த மாதிரி நான் ராஜா வரப்ப நீங்க படுத்துன்னு இருக்கீங்களா, எந்த முறை நியாயம் நாள், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன நாடுவாரு, இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு பௌர்ணமி அன்று அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி அண்ணுவாரு அன்று அமாவாசை. அந்த அமாவாசை தை அமாவாசை. அதனால இந்த தை அமாவாசை வச்சு நம்ம சித்தரை வச்சு ஆண்டுதான் அவர் எங்க இருந்தாலும் சாரு நாங்க போய் பிடிச்சிட்டு வந்துருவோம். அந்த விருப்பத்தை சொன்னோம் சாரு. அவரை பிடிச்சிட்டு நாங்க தை அமாவாசைக்கு உட்கார வச்சிருவோம். இன்னைக்கு வளர்ந்துகிட்டே வருது. ஜனங்கள் மத்தியில எல்லாரும் இப்ப புரிஞ்சுக்கிற நாள் வந்துட்டே இருக்கு. இருந்தாலும் சில கோயில்கள் சில இடையூறுல பாதிக்கப்படுறதுனால அது வெளியே தெரியாதனால யாருக்கும் புரியல. மேலும் மேலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது என்னன்றத துரிதப்படுத்தி எல்லாரும் அவர் பெரியவர் சொன்ன மாதிரி ஆளுக்கு 1 ரூபான்ற விதத்துல போட்டிருந்தா கூட இந்த கோயில் கூடி சீக்கிரம் விரைவில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும்னு சொல்லி என்னோட மனவாழ்ந்த வாழ்த்து.